நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு சிறிய மெசேஜை எனக்கு செய்வதற்கு கொடுத்த தேவனையும் இந்த சபையையும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச போகிற தலைப்பு என்னவென்றால், எல்லா நேரங்களிலும் தேவனை துதிக்க வேண்டும், அதே போல எல்லா நேரங்களிலும் உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்ற வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் இந்த இரண்டு காரியத்தை குறித்து இரண்டு வசனத்தில் நாங்கள் பார்ப்போமாக. முதலாவது சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த இடத்தில் என்ன கூறுகிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் கஷ்டங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களும் நாங்கள் தேவனை வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாங்கள் அநேகர் இந்த சபைக்கு வந்து இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கும் போது நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்பதில்லை. ஆனால் இங்கு இந்த புத்தகத்தை எழுதியவர் தாவீது. அவர் இந்த அடுத்த வசனத்திலும் இந்த வசனத்திலும் ரெண்டிலும் அவர் சொல்லுகிறது, நாங்கள் தேவனை எக்காலத்திலும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று. நாங்கள் சபைக்கு வந்தாலும் அநேகர் வாய்களை திறந்து துதிப்பதில்லை, ஸ்தோத்திரிப்பதில்லை. உதாரணத்துக்கு யோபுவின் வாழ்க்கையை பார்த்தால், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நிந்தனைகள், போராட்டங்கள், நோய்கள் வந்தது. அவர் ஒவ்வொரு நேரத்திலும் தேவனை ஸ்தோத்தரித்தார், துதித்தார். அவருடைய மனைவி கூட வந்து, நீ தேவனை மறுதலித்து மறித்து போ என்று சொன்னார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் தேவனை ஸ்தோத்திரித்தார். அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்துக்கோ நாங்கள் எந்த காரியங்கள் செய்யும் போதும் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். எங்களுடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், அழுகையில் சூழ்நிலையில் கூட நாங்கள் வாய்களை திறந்து வாயினால் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே போல அடுத்த வசனம் சங்கீதம் 142 கீதாவளி 145 1-2 வசனங்கள் சிங்களத்தில் வாசிக்கிறேன். சங்கீதம் 142 1 வசனம் 2 வசனம். රජ්ජුරුවහන්ස ඔබ උසස් කරන්නෙමි. ඔබගේ නාමයට සදා කාලෙටම ප්‍රශංසා කරමි. සෑමදාම ඔබට ප්‍රශංසා කරමි. சதா காலடம ඔබගේ නාමය වර්ණනා කරන්නෙමි. இந்த இடத்தில் கூறுகிறது, நம்ம ஸ்தானிய කියන්නේ கர்த்தரை நோக்கி தேவன் வாசே தேச බල சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ශබ්දමග මම අඩගසන්නෙමි. கர்த்தரை நோக்கி தேவன் வாசே වල சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ශබ්දනග මම මොරගසන්නෙමි. அவருக்கு முன்பாக උන්වහන්සේ ඉදිරියේ என் சஞ்சலத்தை මාගේ ප්‍රශ්න ஊற்றுகிறேன். මම වපුරන්නෙමි. அவருக்கு முன்பாக උන්වහන්සේ ඉදිරියේ என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். මාගේ බොහෝසෙයින් ප්‍රශංසා
இந்த இடத்தில் என்ன கூறுவதென்றால் එම ස්ථානයේ කුමන්ද කියන්නේ නම් எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டம் எங்களுடைய சஞ்சலங்களை මෙතන අපේ පොරබදින් ප්‍රශ්න සියලුම දේම நாங்கள் தேவனுக்கு அறிக்கையிட வேண்டும். උන්වහන්සේගේ භාරය යුතුයි. தேவனை துதிப்பது மட்டுமல்ல, දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න විතරක් නොව நாங்கள் தேவனிடத்தில் எங்களுடைய தேவைகள் அறிக்கைகள் எல்லாத்தையும் தேவனிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். අපේ ප්‍රශ්නය අපිට සියලුම දේම උන්වහන්සේ அதே போல ඒ වගේම எங்களுடைய பிரச்சனைகள் அறிக்கைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக வைக்க வேண்டும். අපේ ප්‍රශ්න සියල්ල උන්වහන්සේගේ දැක්ම තබන්න ඕනේ. எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் எங்களுக்குள்ளாக மட்டும் வச்சிருக்க கூடாது. අපේ ප්‍රශ්න අප සමගත් තබන්න නැතුව நாங்கள் தேவனுக்கு சொல்ல வேண்டும். අපි දෙවියන් වහන්සේට කියන්න ඕනේ. இந்த இரண்டு வசனங்களிலும் මේ වචන දෙකේම පවසන්නේ ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் இரண்டு முக்கிய அம்சங்களை காட்டுகின்றது. එක විශ්වාස පුද්ගලයෙක්ගෙන් එක முதலாவது வசனத்தில் පළවෙනි වචනයේදී நாங்கள் தேவனை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வாய்களை திறந்து துதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. පළවෙනි වචනේ පවසන්නේ සදාකාලට උන්වහන්සේගේ නාමය අප කටවර්ධ කර ස්තුති කරන්න ඕනේ. இரண்டாவது பகுதி දෙවෙනි වචනය தேவனிடத்தில் மனதை திறந்து பேசுகிறது. සිත විවෘත කරන දෙවියන් වහන්සේ කතා කිරීම. நாங்கள் எத்தனை பேர் வாய்களை திறந்து மனதை திறந்து தேவனிடத்தில் அமைதியாக ஒரு அறையில் பேசுகிறோம்? අපේ කී දෙනෙක්ද මේ කටවර්ධ කරන්න නැතුව සිත වහගෙන උන්වහන්සේ කතා කරන්නේ. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மனிதர்களை நம்பி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். අපේ ප්‍රශ්න සියල්ලම අපි මනුෂ්‍යයන් බලා තමයි පවසන්නේ. ஆனால் இனிமேல் நாங்கள் யாரும் மனிதனை நம்பி சொல்லக்கூடாது. නමුත් දැන් පටන් අපි මනුෂ්‍යයන් විශ්වාස කර කිසිවක් කියන්න ඕනේ. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, මක්නිසත දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසනවා. நாங்கள் தேவனிடத்தில் கூறலாம். අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පවසන්න පුළුවන්. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, උන්වහන්සේගේ වචන පවසනවා. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே බර උසුලන්නව සියල්ලනි என்னிடத்தில் வாருங்கள், මාදීයට වරන්න. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் මා என்று. ඔබට සමාදානය ලබා දෙන්නේ. அதே போல நீங்க தேவனை துதிக்கிறது மட்டுமல்ல, නමුත් ඔබ සියල්ල දෙවියන් වහන්සේ ස්තුති කරන පමණක් உங்களுடைய மனதை திறந்து ඔබගේ සිත විවෘත කර நீங்க தேவனிடத்தில் பேச வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කතා කරන්න. உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எல்லா பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேவனிடத்தில் கூறலாம். ඔබ අවශ්‍යතා සියල්ල දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පවසන්න පුළුවන්. அப்பொழுது தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் செவி கொடுப்பார். ඒකට දෙවියන් වහන්සේ ඔබ බලවත් කරයි ඔබගේ සියලුම කන්නවලට උන්වහන්සේ උත්තර දෙවි. தாவீது பல கஷ்டங்கள் பட்ட பொழுது கூட தேவனை அவர் துதித்தார். දාවිද ප්‍රශ්න විදින මොහොතේ දෙවියන් වහන්සේ ඔහුට උදව් කළේ. அதே போல நாங்களும் வாய்களை திறந்து நாங்கள் துதிக்க வேண்டும். ඒ විට අපි දෙවියන් වහන්සේට කටයුතු කර ස්තුති කරන්න ඕනේ. அதே போல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு அறிக்கைகளையும் நாங்கள் ஒவ்வொரு சஞ்சலங்களை தேவனுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். සියලුම ප්‍රශ්න පොරබදින් කරදර උන්වහන්සේගේ පාදයේ අපි තබන්න ඕනේ. நன்றி. ස්තුතියි. எங்களை அழுக்கதிமாய் நேசிக்கும் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, අප බොහෝ ආදර කරන ආදරවන්ත දෙවි පියාණනි, அப்பா தகப்பனே சுவாமி, අපා ස්වාමීනි, எங்களுக்கு இந்த ரெண்டு பகுதியை இன்னைக்கு தெளிவாக்குனதற்காக நன்றி தகப்பனே. පියාණනි මේ වචන දෙක අපිට පැහැදිලි කරපු නිසා ඔබ වහන්සේට அப்பா ස්තුතියි. சுவாமி, நீ சபைக்கு வரும்போதெல்லாம் ராஜா வாய்களை திறந்து எங்களை துதிக்க எங்களை பலப்படுத்துவீராக சுவாமி. පියාණනි සභාවට පැමිණෙන විට ඔබ වහන්සේ අපේ පියාණනි බලවත් කළම යනවා පියාණනි. அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்பா சுவாமி உம்முடைய பாதத்தில் வைக்கும்படியாக எங்களை உற்சாகப்படுத்துவீராக சுவாமி. පියාණනි අපේ ප්‍රශ්න සියල්ල ඔබ වහන්සේගේ දෑත තබන්න ඕන කියලා අපි ඔබ වහන්සේ බලවත් කරනවා. மிகுதியான ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ස්වාමීනි ඊටු කොට සිල්ගේම ඔබ වහන්සේගේ හස්තයට බාර என்னை කරන්නේ. தாழ்த்தி உம் நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, මාව යටත් කර ඔබ වහන්සේගේ නාමය උසස් කරන්න විශ්වාසය. ஆமென்.